ஸ்ருதி, நீ என்ன இந்த நேரத்துல? மாமா மாமா ஷ், மெதுவா மெதுவா. என்ன ஸ்ருதி இந்த நேரத்துல, அதுவும் ஏன் ரூமுக்கு வந்திருக்க? ப்ளீஸ் மாமா, ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் மாமா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன பிரச்சனை? அது வந்து நான் கொஞ்சம் உள்ள வரலாமா மாமா? 2 மினிட்ஸ் தான் மாமா. இந்நேரத்துல நம்ம 2 பேரும் பேசுறது யாராவது பார்த்துட்டா தப்பாதான் மாமா நினைப்பாங்க. யா, உள்ளவா. என் பொண்ணு சாமர்த்தியமா அபிரம்குள்ள போயிட்டா. ஏங்க, கூடிய சீக்கிரம் அபியோட மனசுக்குள்ளேயும் போயிடுவான். வாங்க வாங்க. ஐயோ கடவுளே. மாமா, ஸ்ருதி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மாமா. மாமா, ஒரு சின்ன பிரச்சனை மாமா. காலையில உங்க ரூமுக்கு வந்தல, அப்ப நான் என் கழுத்துல போட்டிருந்த செயினை இங்கதான் மாமா இங்கேயோ தொலைச்சிட்டேன். இந்த ரூம்ல தான் அது விழுந்திருக்கும். ஏன்னா மத்த எல்லா இடத்துலயும் நான் தரவா செக் பண்ணிட்டேன் மாமா. செயின் எங்கேயும் இல்ல மாமா. அதனால கண்டிப்பா நிச்சயமா இங்கதான் விழுந்திருக்கும்னு என் மனசு சொல்லுது மாமா. ஏய், இங்க எப்படி? காலையில நீ வந்து மசாலா டீ கொடுத்த, அதுக்கப்புறம் போயிட்ட, அவ்வளவுதானே? மாமா, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப திட்டுவாரு மாமா. எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமான கொன்னே போட்டுருவாங்க. கொன்றுவாங்களா? அந்த செயின் எங்க பாட்டியோடது, பரம்பரை நகை வேற, ரொம்ப ராசியானது வேற மாமா. காலையில நீங்க வரும்போது அது உன் கழுத்துல இருந்துச்சா? நிச்சயமா இருந்தது மாமா. நான் என்ன மாமா உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? அப்போ ஒருவேளை கோவில்ல? கோவிலுக்கு போகும்போது அந்த நகை என் கழுத்துல இல்ல மாமா. நான் எங்க அம்மாவோட டாலர் செயின் தான் போட்டிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் செயின் மிஸ் ஆனதே எனக்கு தெரிஞ்சது.